வணக்கம். இன்னைக்கான அப்டேட் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டில் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட பேரை நம்ம சேர்த்துருப்போம். அதே மாதிரி அவங்களோட ஆதார் கார்டையும் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அதோட சேர்த்து அவங்க கைரேகைகளும் நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இல்லையா? ஏன்னா இப்போல்லாம் பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கைரேகையை வச்சு தான் பொருள் வாங்கணும். அதனால குடும்ப உறுப்பினர்களோட எல்லாரோட கைரேகையும் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டுச்சு. ஆனா உணவு வழங்கல் துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் நிறைய பேரோட குடும்ப உறுப்பினர்களோட கைரேகை பதிவு பண்ணாமலே இருக்கு. அதாவது KYC அப்டேட், இது இன்னும் நிறைய அட்டைகள்ல பண்ணாம இருக்கு அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இதனால மார்ச் 31க்குள்ளார உங்களோட குடும்ப உறுப்பினர்களோட கைரேகையும் ஆதார் கார்டையும் இணைச்சுக்குமாறு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்படி மார்ச் 31க்குள்ளார நீங்க பதிவு பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க அட்டைக்கான பொருள் வழங்குறத நிறுத்துவாங்க. அதுக்கப்புறமா யாரோட பேரை நீங்க இணைக்காம இருக்கீங்களோ, அதாவது ஆதார் அட்டையும் கைரேகையும் இணைக்காம இருக்கீங்களோ அவங்களோட பேரை குடும்ப அட்டையிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது மார்ச் 31 கடைசி தேதி அப்படின்னாலும் இன்னும் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ரிஸ்க் எடுக்காம மார்ச் 31க்குள்ளார எல்லாரும் அதை செக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. இது பத்தின கூடுதல் தகவலுக்கு உணவு வழங்கல் துறை, அதாவது ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட், அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தகவல்களை கேட்டுக்கலாம். அந்த நம்பர் 1800 425 5901, அதாவது 1800 425 5901. நன்றி.